السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் உம்ரா பற்றிய சட்டதிட்டங்களை பார்ப்போம். உம்ரா என்றால் என்ன, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்பதற்கான விளக்கங்களை பார்ப்போம். உம்ரா என்றால் அரபு மொழியிலே அஸ்ஸியாரா, தரிசித்தல் என்ற பொருளை குறிக்கும். மார்க்கத்திலே ஷரியத்திலே வணக்கம் என்ற நியத்தில் காபாவை தவாப் செய்வது, சஃபா மர்வாவுக்கு இடையிலே சஅய் செய்வது, தலைமுடியை சிரைப்பது, இவைகளுக்கு உம்ரா என்று கூறப்படும். உம்ராவை பொறுத்தவரையிலே வாழ்க்கையிலே ஒரு முறை இது கடமையாகின்றது. ஒரு முறை செய்துவிட்டால் அதற்கு பின்னால் பல முறை செய்வது சுன்னத்தானது ஆகும். அதே போன்று ஒருவருக்கு எப்பொழுது உம்ரா செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்றதோ உடனே அதனை அவர் நிறைவேற்ற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்களுக்கு ஜிஹாத் உண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது, ஆம், அவர்களுக்கு ஜிஹாத் ஒன்று, ஆனால் அதிலே போர் சண்டை கிடையாது, அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக உம்ராவுக்கான நிபந்தனைகள். முதலாவதாக உம்ராவுடைய நிபந்தனைகளில் ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத ஒருவர் உம்ரா செய்தால் அது நிறைவேறாது. இரண்டாவதாக சுதந்திர பிரஜையாக இருக்க வேண்டும். அடிமை உம்ரா செய்தால் அது நிறைவேறும், ஆனால் அடிமைக்கு உம்ரா கடமையாகாது. இரண்டாவது, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறுவர்கள் உம்ரா செய்தால் அது நிறைவேறும், ஆனால் அவர்களுக்கு அது கடமையாகாது. எப்பொழுது பருவ வயதை அடைகின்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அது கடமையாகும். நான்காவது, புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள், அது போன்றவர்கள் உம்ரா செய்தால் அது நிறைவேறாது. ஐந்தாவது, சக்தியுள்ளவராக இருத்தல், அதாவது உம்ராவை செய்வதற்கு சக்தி இருக்க வேண்டும், பொருளாதார வசதி இருக்க வேண்டும். அதே நேரத்திலே உம்ராவை நிறைவேற்றுவதற்கு வசதி இல்லை ஒருவர் உதவி செய்தால், பொருளாதார செல்வத்தை கொடுத்தால் உம்ரா செய்வது ஆகுமானதாகவும் நிறைவேறும். ஆறாவது, பெண்களாயிருந்தால் அவர்களோடு மஹரம் ஒருவர் இருப்பது அவசியமாகும். அதாவது திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட ஒருவர் அல்லது கணவர் அவர்களோடு உம்ரா செய்யும் பொழுது இருப்பது அவசியமாகும். அடுத்ததாக உம்ராவின் முக்கியமான கடமைகள், முதல் நிலை கடமைகள், இவைகளை அர்கானுல் உம்ரா என்று நாங்கள் கூறுகின்றோம். இதிலே முதலாவதாக நீயத் வைக்க வேண்டும். உம்ராவுக்காக வேண்டிய ஒருவர் நான் உம்ரா செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்வது, வாயால் மொழிவது சுன்னத்தானதாகும். லெப்பைக் உம்ரா அல்லது அல்லாஹும்ம லெப்பைக் உம்ரா என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நியத்து வைக்கும் பொழுது மற்றொருவருக்கு நாங்கள் உம்ரா செய்வதாக இருந்தால், நான் இன்னாருக்கு பதிலாக உம்ரா செய்வதற்கு நியத்து வைக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டால் போதுமானது. உதாரணமாக ஒருவர் தனது தந்தைக்கு அல்லது தாய்க்கு அல்லது தனது சகோதரருக்கு உம்ரா செய்வதென்றால் நியத்து வைக்கும் பொழுது இன்னாருக்கு பதிலாக நான் உம்ரா செய்கிறேன் என்று மனதில் நினைத்துக் கொள்வது. இரண்டாவதாக தவாப் செய்வது, காபத்துல்லாவை 7 முறை வலம் வருவது. மூன்றாவது, சஃபா மர்வாவுக்கு இடையிலே 7 முறை சஅய் செய்வது. இது உம்ராவுடைய கடமையிலே மிக முக்கியமான 3 அம்சங்களாகும். இந்த 3இல் ஒன்றை விட்டால் உம்ரா நிறைவேறாது. அடுத்ததாக உம்ராவின் வாஜிபுகள், 2ஆம் நிலை கடமைகள். முதலாவதாக மீகாத்தில் இஹ்ராம் அணிதல். இங்கே இஹ்ராம் அணிதல் என்றால் இஹ்ராம் அணிந்து நியத் வைத்தல். ஒருவர் உம்ராவுக்காக வேண்டி செல்லும் பொழுது அல்லது ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லும் பொழுது மீகாத் என்ற எல்லையில் நியத் வைத்துக் கொள்வது அவசியமாகும். நியத் வைக்காமல் அந்த எல்லையை தாண்டக்கூடாது. அதே போன்று ஒருவர் வீட்டிலே குளித்து இஹ்ராத்தை கட்டி கொண்டு செல்வது ஆகுமானது, ஆனால் நீயத்தை வீட்டிலே வைக்க முடியாது. அந்த மீகாத் என்ற எல்லை வந்தவுடன் தான் நீயத் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக முடியை சிரைத்தல் அல்லது மொட்டை அடித்தல். ஒருவர் முடியை குறைத்து கொள்ளலாம்
அல்லது முழுமையாக மொட்டையடித்து கொள்ளலாம். இரண்டும் ஆகுமானதாகும். இவை இரண்டும் ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், இரண்டாம் நிலை கடமைகள். இவைகளில் இந்த இரண்டில் ஒன்றை ஒருவர் விட்டால் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க வேண்டும் மக்காவிலே. அடுத்ததாக மீகாத், எல்லைகள். எல்லைகள் என்றால் காலங்களையும் குறிக்கும், இடங்களையும் குறிக்கும். காலங்கள் என்றால் ஹஜ்ஜுடைய 3 மாதங்களை குறிக்கும். அதுதான் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா ஆகிய 3 மாதங்களை குறிக்கும். ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதங்களிலே நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக மீகாத், எல்லைகள். முதலாவதாக துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபா இது மதீனா வாசிகளுக்குரியதாகும். இதற்கு என்று அபியார் அலி என்று கூறப்படுகிறது. இதுவே மக்காவிலிருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய மீகாத்தாகும். இரண்டாவதாக அல் ஜுஹ்ஃபா. அல் ஜுஹ்ஃபா ராபிக் என்னும் ஊருக்கு சமீபமாக உள்ள ஒரு சிறிய ஊராகும். எகிப்து நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், சிரியா நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே நியத்து வைத்துக் கொள்வார்கள். அடுத்ததாக எலம்லம், தற்போது இதற்கு சாதியா என்று அழைக்கப்படுகிறது. இது யமன் வாசிகளுடைய எல்லையாகும். யமன் நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், அதே போன்று அந்த மீகாத்தை தாண்டி வரக்கூடிய இலங்கை போன்ற நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த இடத்திலே நியத்து வைத்துக் கொள்வார்கள். நான்காவது கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் இது ரியாது வாசிகளுக்குரியதாகும். இதற்கென்று அஸ்ஸைருல் கபீர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே ரியாதிலிருந்தும் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் கர்னுல் மனாசில் என்ற இடத்திலே நியத்து வைத்துக் கொள்வார்கள். ஐந்தாவது தாத்து இர்க். இது ஈராக் வாசிகளின் எல்லையாகும். ஈராக்கிலிருந்து வரக்கூடியவர்கள், அதே போன்று அந்த பகுதியாக வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே நியத்து வைத்துக் கொள்வார்கள். அடுத்ததாக மக்கா வாசிகளாக இருந்தால் அவர்கள் ஹரம் எல்லைக்கு விட்டும் வெளியே சென்று இஹ்ராம் கட்டி நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லது உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட இந்த எல்லைகளை தாண்டும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் இஹ்ராம் கட்டி நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நியத் வைக்காமல் அந்த எல்லையை, குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி சென்று விட்டால் மீண்டும் திரும்பி வந்து அந்த எல்லையிலே நியத் வைக்க வேண்டும். எவர்கள் இந்த மீகாத்துக்குள்ளே வாழ்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து நியத் வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே ஜித்தாவாசிகள் தங்களுடைய இல்லங்கள் இருந்து, தங்களுடைய வீடுகளில் இருந்து அவர்கள் இஹ்ராம் கட்டி நியத் வைத்துக் கொண்டு செல்லலாம். அதே போன்று அவர்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம். ஏன இவர்கள் அவசியம் அந்த மீகாத்திலே நியத்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.